guys, this is Sherry and welcome to my channel. So channel ku சொன்னீங்கன்னா என் பேர் தான் Sherry and welcome to the channel. சேனல் மறக்காம subscribe பண்ணுங்க and notification button click பண்ணுங்க. Instagramல போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து Thursday and time வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னடா ஜாபுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எல்லாத்தையும் போக கிளியர் பண்ணுறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா சிக்மங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். So ride is gonna start to Chikmagalur. Time வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:16 ஆகுது. அண்ட் இங்கே வந்து 577 kilometers more to reach Chikmagalur. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் ராம், நான் போகிறவள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கம்ஃபர்டபுளாக இருக்கியா? ஓகே பாய்மா. டைம் வந்து இப்போது 9:16 ஆகுது. எப்படியும் 7:30 மார்னிங் 7:30 தான் ரீச் ஆகும்னு சொல்லுது. 577 kilometers ஃப்ரம் எங்கள் ஹோம். ஸோ கூகுள் மாதாஜி டைம்லாம் பீட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா வந்து அங்கே செம்ம மழை பெஞ்சின்னு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எதை பற்றியுமே யோசிக்கல ஆக்சுவலி. அது எல்லாத்தையுமே நான் வெளியே போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு பெட்ரோலை ஃபுல் டேங்க் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட நான் இன்னும் ஃபுல்லாக சொல்லலை யாருக்குமே நான் இப்போது கிளம்புறேன் இது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து அன்பிளான்டு, ரொம்பவே அன்பிளான்டு. ஆக்சுவலாக வந்து இது எங்கள் வீட்டாண்டேருந்து படப்பை டச் ஆகிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் ரோடு மாதிரி ஆக்சுவலி இது. அது வெளியே தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். அண்ட் என்ன ஆச்சு சடனாக என்ன ஆக்சுவலி வந்து வெள்ளிக்கிழமை போகிற மாதிரி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும். பட் ஆனால் அதுக்கு நடுவில் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிச்சு, நான் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னா ஜாப் வந்து ஒரு 4 days போயிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, பிடிக்கலன்னா சொல்ல மாட்டேன். ஜாபை குவிட் பண்ணிட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசனுக்குன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப் போகணும், எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் வந்து ஜாப் போகலனாலும் நான் வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது, அதனால் ஒன்று மந்த்லி இன்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஜாப் போயிட்டே வந்து யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாலிங் மாதிரி தான் ஒன்று. ஸோ டெலிகாலிங் மாதிரி ஒன்று ஸ்டார்டிங் சும்மா ஜாயின் பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் ஒர்க்கிங் டேன்ட்டாங்க. அது வந்து ப்ளஸ் நைட் ஷிஃப்ட்டு. எனக்கு வந்து இதெல்லாமே வந்து மைண்டை உறுத்திட்டே இருந்தேன், நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா இந்த ஜாப்பை. ஏன்னா வந்து மெயின் மோட்டிவே வந்து யூடியூப் தான். இது ஆஃப் ரோடில் போக சொல்லுது எங்களுக்கு. நாங்கள் ஆஃப் ரோடில் போனால் அவ்வளோதான், கூகுள் மாதாஜி ரூட்டை மாற்று. ஸோ வந்து என்னால் யூடியூப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. எங்கே வந்து யூடியூப் இதனால் ஜாப் போகிறதுனால ஸ்டாப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படியும் இங்கே ஒன்றுமே தெரியல ஆக்சுவலி. சில பேருக்கு தோணும் என்னடா இவன் திமுறா வந்து ஜாப் கிடைச்ச அவன் ஜாப் கிடைக்காம உட்காந்துருக்கான், இவனுக்கு கிடைச்ச ஜாப்பை தூக்கி போட்டு உட்காந்துருக்கான், முட்டன் ஈஸியாக சொல்கிறானே அதுவும் 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணலாம். எதுக்கு ஜாபுக்கு போகணும், எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு இப்போது யூடியூப்பில் ஒழுங்காக ஒரு வீடியோஸ் போட முடியல. அப்படி இப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடா பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு ஃபீலிங்கை ஒரு மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் நம்ம யூடியூப்பில், இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாபில் எங்கே அந்த ஒரே இடத்துலேயே நம்ம லாக் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் யோசித்தேன், இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஆகுது அந்த மாதிரி ஒன்று தோற ஆரம்பிச்சிச்சுனாலே வந்து நம்மளால் ஒர்க்கில் ஒழுங்காக உட்கார முடியாது. ஏன்னா பேஷன்னு ஒன்று நம்ம எப்போவுமே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேறு ஏதாவது எதுலையாச்சும் நம்மளுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா ஒரு பயம் வரும். பேஷனில் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு சக்ஸஸ் இதோ பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்ஸஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்ஸஸை தேடி ஓடினே இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஓடிட்டுருக்கேன். அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்ஸஸ், அது இதோ வந்துச்சு பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கேன். பார்க்கலாம், வராமல் போகாது, அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் வரும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண கண்டிப்பாக அதுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து ஜாப் குட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து ரைடு என்ன டக்குன்னு எதுக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாப் விட்ட உடனே நாளைக்கு ஒழுங்காக வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைபர்லாம் வர கூட கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எதுவுமே பண்ணல, அதெல்லாமே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ரைட் பண்ணுறது வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்புறம் இது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் சடனாக வந்து கிளம்பிடுவேன். எனக்கு தோணுச்சு அப்படின்னாலே நான் வந்து யோசிக்க மாட்டேன், இந்த டைமில் தான் போகணும் அந்த டைமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தோணிச்சா நான் டக்குன்னு பைக் எடுத்து கிளம்பிடுவேன். உடனே கிளம்ப வேண்டியது என் ஃப்ரெண்டுக்கு அவனும் வரேன்னு சொல்லிட்டு சரி அவன் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அங்கே வரத்துக்கு 3 o'clock இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சரி அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனோடனே சரி கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக 9 o'clock கிளம்பணும். நான் ரைடு வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் பண்ண மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை பண்ணாமல் இருக்க மாட்டேன், அது என்ன ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ இன்னும் 561 kilometer இருக்குது. இப்போ எனக்கு வைசர் மூடிட்டு ஒன்றுமே தெரியல முன்னாடி. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன். இது வீடியோ கட் பண்ணால் தான் நான் வைசர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியும். பட்டப்பையிலேருந்து இந்த காஞ்சிபுரம் அதெல்லாம் தாண்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இந்த பூச்சி தொல்லை பட்டான்னு அடிச்சுட்டே இருக்கும். ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு மாற்றணும் பாஸ். ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக போடணும் வைசரா. ஆக்சுவலி இந்த கூகுள் மாதாஜி எங்களை போகும் போல் இந்த ரோட்டில் நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து நைட் டைமில் நான்
இதுதான் என்ன கூகுள் மத்தாஜி நம்பவே கூடாது. ஸோ இன்னும் 535 கிலோமீட்டர்ஸ் மோர். ஸோ ஒரு வழியாக ஹைவே ரீச் ஆகிட்டோம். பக்கா உன்னை இதுக்கப்புறம் நான் நம்புறதா இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. நைட் டைமில் நம்ம யார்கிட்ட போய் ரோட்டு கேட்டுன்னு இருக்குது ஆல்ரெடி தெரியும் எனக்கு. பட் இருந்தாலுமே வந்து எதனா ஒரு ஷார்ட்கட்னால திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தப்பாகவே காமிக்காது கூகுள் மத்தாச்சு. சம்டைம்ஸ் நமக்கு நல்லதும் பண்ணும். திடீர்னு எதனா ஒரு ஷார்ட்கட் இல்லைன்னா சூப்பரான சீனரிஸ் இருக்கிற ரோடு அது மாதிரிலாம் கூட்டின்னு போய்டும் நம்மளை. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆசை தான். ஸோ இன்னும் 530 கிலோமீட்டர்ஸ் மோர், 9 hours டு ரீச் சிக்மங்களூர். மார்னிங் 7:20 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வைசர் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. வைசரு ஆக்ஸ்லைட்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து ரிட்டர்ன் சென்னை வந்த உடனே அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து இப்போ எங்கன்னா பிரேக் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒன்றும் ஓட்டலை பிரேக் எடுக்கிற அளவுக்கு. பட் இருந்தாலுமே எப்பவுமே நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு அதனால் ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். கண்டிப்பாக ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு 50-80 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்ட்ரெச் ஓவரால் ஸ்ட்ரெச் அந்த 100 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறது கண்டினியூஸாக அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ எங்கன்னா ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் தெரில, போகிற வரைக்கும் போகும். ஒரு டோல் பூத் ஒன்று வரும், நான் டோல் பூத் அந்த தான் நிப்பாடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் டோல் பூத் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 9 minutes இருக்குது, 11 hours. இவன் தான் ராம், மிஸ்டர் ராம். என்னோடய காலேஜ் மேட்டு. என் கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டேன். இவன் வேறு கோணையாக உட்காந்து வந்துடுறான் பின்னாடி உட்காந்து. போர் அடிக்குதா? எனக்கு தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது போகுது. எனக்கே வந்து லைட்டாக தூக்கம் வருது. அதனால் இது எம்டி ஹைவே இல்லை, கொஞ்சம் விழுந்ததுக்கப்புறம் சீனரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து செம்மையாக இருக்கும். அது மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக போகிறதா அடிக்கும். லைட் செஞ்சு கோணையாக உட்காந்து வராதுதான். ஒன்றுமே இல்லை, அப்படியே எட்டி பார்த்துட்டே வர்றதுனால அப்படி கோணையாக உட்கார. இங்கே வேறு அந்த ஆட்டோக்காரர் வேறு சவுண்டு கிளம்புனதுக்கப்புறம் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. வாய்ஸ் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில சரியா. மழை பெய்யுது, இது மாதிரி ப்ரிகாஷன் ஃபுல்லாக கவர்லாம் போட்டு வேறு லெவலில் ரேப்பிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஹெல்மெட்டை. ஸோ அவ்வளோதான், பிரேக் முடிஞ்சிச்சு, கிளம்புறோம். டைம் வந்து மெசேஜஸ் வேறு வந்துகிட்டே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டோல் பூத் க்ராஸ் பண்ணுறோம். இன்னும் 493 கிலோமீட்டர்ஸ் மோர், 8 hours 24 minutes இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து 7:15 ரீச் ஆகிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரேக் எடுத்தோம். ஸோ அதனால் இப்போ 7:33 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா நடுவில் எங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு 1 o'clock இல்லைன்னா 2 o'clock நிப்பாட்டி பவர் நேப் ஒன்று எடுப்பேன் கண்டிப்பாக. எப்பவுமே வந்து நைட் ரைட்ஸ் நம்ம போனாலுமே கூட எங்கன்னா பவர் நேப் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes சின்னதாக ஒரு தூக்கம் எங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் அழகாக நிப்பாட்டி ஓரமாக படுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து தூங்காமல் இருக்கணுன்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ அதுக்காக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:11 ஆகுது. அண்ட் இன்னும் 410 kilometers மோர் ஆம்பூர் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எனக்கு இப்போயே பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. கண்ணெலாம் அப்படியே ஒரு செகண்ட்ஸ் உருவலாம் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வாய்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வாட்டி கரெக்டாக பூச்சி கண்ணிலே பட்டுன்னு 2 வாட்டி அடிச்சது பாருங்க. அதுதான் இந்த மாதிரிலாம் பூச்சி இந்த டஸ்ட்டு அதெல்லாம் கண்ணில் போய் பட்டாலே வந்து தூக்கம் டயர்ட்னஸ்க்கும் அதுக்கும் தூக்கம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக காலிலேருந்து கொஞ்சம் தூங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன், வீட்டில் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 399 kilometers மோர். இப்போ இங்கெல்லாம் நிப்பாட்டி டீலாம் குடிச்சாச்சு. நம்ம சார் எப்படி போகுது? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிச்சுது, இப்போ மட்டும் என்ன அடிக்குது? ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பாட்டு கேட்டுனே போக போகிறேன். அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மழை ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, ரெயின் ஜாக்கெட் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனை போட்டுக்க சொல்லி. ஓ மை காட், செம்ம ஜோராக பெய்யுது, ஒன்றுமே தெரியல வர எனக்கு சுத்தமாக. எங்கன்னா நிப்பாட்டுறது பெட்ரு, பட் ஆனால் எங்கே நிப்பாட்டுறதுன்னு தான் தெரில. ஸோ ஆக்சுவலி செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இங்கே இடத்துல இப்படி நிப்பாட்டியிருக்கோம், பேச்சே வரமாட்டேருந்து எனக்கு. செமக்குளூர். ஆக்சுவலி வந்து ரெயின் கோட் வந்து ஒன்று தான் இருந்தது. நான் வந்து பேண்ட்டு வந்து போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் லைட்டாக தூரின்னு இருக்குது, எதுக்கு பேண்ட்டு அப்படின்னு நினச்சி விட்டேன். பட் ஆனால் போக பார்த்தா செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக
பெங்களூர் வந்து 78 கிலோமீட்டர்ஸோ நம்மள 70 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இங்கேருந்து பெங்களூர் ரெடி மச் ஆகுது. ஹாய் ஹாய் சிஸ்டரி. ஓ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் நனைஞ்சிச்சு. ஷூலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் காயறதுக்கே கண்டிப்பாக 2 நாள் ஆகிடும். ரைடிங் ஜாக்கெட்லாம் காயறதுக்கு நீங்கள் வந்து ரெயின் கோட் எடுத்துன்னு வராமல் வந்துட்டான். அதனால் போய் தொலை நான் எந்த கொடுத்துட்டு அதனால் கோப்ரோலாம் ஃபுல்லாக பேக்கிங் நல்லதாக போச்சு. எல்லாமே பண்ணிட்டு வந்தது. ஸோ இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 hour பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து மழை கொஞ்சமாச்சும் நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா அது வேறு ஒரு தலைவலி. பட் ஆனால் வேறு வழி இல்லை, பிரேக் எடுத்து தான் ஆகணும். தூக்கமாக எது எல்லாமே போயிடுச்சு என்ன மச்சான். ஸோ இப்போ தான் காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு பண்ணுறதும் பைக் பின்னாடி அங்கே இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3:08 ஆகுது. அண்டு இன்னும் 310 கிலோமீட்டர்ஸ் மோர். வா 8:32 தான் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. பட் பார்த்துக்கலாம். இப்போ சூச்சு வேறு போகணும். பட் ஆனால் இங்கே லேடிஸ்க்கு மட்டும்தான் டாய்லெட் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நிப்பாட்டலாம். ஒரு 1/2 hour செம்ம தூக்கம் தூங்கிட்டேன் 10. அதுக்குள்ளே நல்லா மழையை நின்றுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுது. கரெக்டாக 5:10. அண்ட் இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் 209 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னாச்சுன்னா செயின்ஸ் பாக்கெட் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. குளிருது. நான் வேறு நக்கெல்லாம் இந்த லைனியர்ஸ் எதுவுமே போடாமல் வந்துட்டேன். ஸோ அதனால் பயங்கரமாக குளிருது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்னிங் 6:05 ஆகுது. அது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகாது எப்படியும். எனக்கு செம்ம தூக்கம் வருது. இன்னும் வந்து இங்கேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் மோர் டு ரீச் சிக்மங்களூர். நிறைய பைக்கர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அண்டு கொஞ்சம் லைட்டாக டயர்டாகுது. பட் ஆனால் வந்து சன்ரைஸ் ஆகிறதுனால செம்மையாகுது. லொக்கேஷன் பயங்கரமாக பசி எடுத்ததுனால சரி ஓகே இங்கே நிப்பாட்டி எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டணும். டைம் முடிஞ்சிச்சு. இப்போ 9 o'clock தான் போய் ரீச் ஆகும் வந்து கூகுள் பார்த்தாச்சு. பட் ஆனால் பொறுமையாக வந்துட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா செயின்ஸ் பாக்கெட் டைட் பண்ணோம். அதனால தான் ஒரே ரீசன். நோ ப்ராப்ளம், எங்களுக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. பொறுமையாக போய் ரீச் ஆகிட்டு பொறுமையாக ரூம் எடுத்து அண்ட் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு டீ குடிச்ச உடனே அப்படியே சர்றன்னு இறங்கிடுச்சு தூக்கம்லாம். குளிர் தான் பாஸ். சூப்பராக இருக்குது ஏரியா லொக்கேஷனு. இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதுவுமே ரிசர்ச் பண்ணவே இல்லை. நாங்கள் போய் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால் வந்து அங்கே போய் என்னென்ன சுற்றி பார்க்கணுன்னு கூட தெரில. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஓ மை காட். ஸோ செயின் டைட் பண்ணியாச்சு. அண்ட் எப்பவும் போல் கூகுள் மாத்தாச்சு ஏதோ சந்துவில் தான் கூட்டின்னு போகுது. இந்த வழி தானான்னு தெரில. பட் ஆனால் நிறைய கார்ஸ்லாம் போகிறதுனால ஓகே கன்ஃபார்மாக இது.
அட்லாஸ்ட் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். டைம் ஆச்சு மச்சான் 7:35 ரூமுக்கு வந்துட்டோன்னா இப்போ தான் வந்தோன்னு ரூமுக்கு. மார்னிங் ஒரு பெரிய அதான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்களே, ஒரு பெரிய டென்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி ரெண்டரில் போட்டு நான் எப்படி தூங்கினேனே தெரில, அப்படி தூங்கிட்டேன். அண்டு இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணி முடித்தேன். அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நீ என்ன மச்சான் நினைக்கிறேன் நீ நடந்ததை பற்றி? என்ன நினைக்கிறது? ஸ்டக் ஆகுதா? இவன் நான் சொல்கிறேன் கேமரா முன்னாடி, நான் கேமரா காட்டுவோம் ஒழுங்காக பேசுகிறா அப்படின்னா, நான் பாரு எப்படி உன்னை கலாய்க்கிறேன் பாரு, உன்னை கிழிக்கிறேன் பாரு. நான் கேமரா பார்த்தோன்னே பேன்னு உட்காந்து பேசுடா பேசு. என்ன பேசுகிறது? ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து என்னென்னா உங்களுக்கு சொல்கிறது, என்னென்னா சொல்கிறது ஒன்றும் புரியலையே எனக்கு. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து செம்மையாக போராக இருந்துச்சு. பைக்கில் ஏறி உக்காந்தவொடனே பைக்கில் ஏறி உக்காந்துட்டு ஆக்சுவலாக இதான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைடு. பைக்கில் ஏறி உக்காந்தப்போ செம்ம போராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டீ பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாமே அவங்க வீடியோவில் பார்த்துருப்பாங்க கண்ணா. இல்லை சொல்கிறேன், அந்த ரோடு ஒன்று அந்த ரோடு வந்தவொடனே ஆக்சுவலாக வந்து அந்த தும்கூர்லேருந்து அந்த ஹைவேலேருந்து தும்கூர் டு அது என்ன ஊர் மறந்துட்டேன்டா, ஹுப்ளி அந்த ஊர் ஹைவேல இருந்து உள்ள லெஃப்ட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவே வேறு லெவலில் மாறிச்சு, ரோடு கீடு எல்லாமே. ஸோ அதுலேருந்து செம்ம அவர் அப்படியே டயர்டாக இருந்தான். அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி ஆகிட்டான், சூப்பராக இருந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை நைட்லாம் குளிர், செம்ம குளிர், மழை வேறு பெஞ்சு நனைஞ்சிட்டு லைட்டாக. ஓ மை காட் சூப்பராக இருந்தது ரைடு. ஆனால் ரைடு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்தோடனே கடுப்பேற்றிட்டாங்க மயிலாடுங்களை. ஒரு வீடியோவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது, ஒரு வீடியோவே உட்காந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற அளவுக்கு எங்களை டென்ஷன் ஆகியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ அட்லாஸ்ட் எப்படியோ ஒரு வழியாக வந்து அதே ரூம்லேயே வந்து எக்ஸ்ட்ரா நாங்களே காசு கொடுத்து உட்காந்து ரூம் எடுத்துட்டோம். இப்போ வந்து எங்கடா மச்சான் அந்த பேப்பரு இது இருக்குல்ல, இதில் பார்த்து இப்போது எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம், என்ன எப்படி பண்ணலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்க போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து அந்த வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த மார்னிங் வந்து வந்தோடனே ரெஸ்ட் எடுத்துருந்தோன்னா அழகாக வெளியே போய்ட்டு ஊர் சுற்றிருப்போம் கொஞ்சம். ஸோ இன்றைக்கி ஒரு vlog மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. மூடு ஃபுல்லாக கராப் ஆகிடுச்சு, மூடு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, ஹாப்பி எண்டிங். அதான் கோவத்தெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிட்டல. அண்ட் உங்கள் சப்போர்ட்டும் வந்து வேறு லெவல் சப்போர்ட்டு, அதுக்கும் நன்றி. ஸோ இப்போ இதில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கே போகிறது என்னென்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுவோம். பின்னாடி துணிலாம் காஞ்சிருக்கிறதுலாம் நெவர் மைண்ட், எல்லாத்தையும் காய போடு. ஏன்னா மலையில் நனைஞ்சதுனால நாங்களும் ஈரமாயிட்டோம், துணியும் ஈரமாயிடுச்சு. ஸோ சேட் வெரி பேட். நல்லா இருக்குது மச்சான், ஸோ சேட் வெரி பேட். ஆனால் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலையில் நடந்தது. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ண போகிறேங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் வேறு என்ன மச்சான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபோட்டோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபர் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கேன். கேமரா ஆன் பண்ண கூட தெரியாது நாய்க்கு, ஆனால் ஃபோட்டோ மட்டும் நல்லா எடுக்கிறான். ஸோ அதனால் செலக்டட் தான், அப்பாயிண்டட். 8K கேமராவில் எடுத்து வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2K கேமரா கொடுத்தீங்கன்னா எனக்கு எடுக்க தெரியாது. ஸோ தட்ஸ் இட். பாரு ப்ரொடக்ஷன் மேனேஜரில் அதனால் அப்படி பேசுவான். அவ்வளோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா படத்துக்கெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தூக்கிட்டு போய் ப்ரொடக்ஷன் மேனேஜராக போட்டாங்க. அப்பத்துலேருந்து நானும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லி சுற்றின்னு இருக்கேன் ஊருக்குள்ளே. ஸோ தட்ஸ் இட் கைஸ், வீடியோ என் போகிறேன். டாடா பாய், நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரைட் ரிப்பீட் தட் அயன் கைஸ். இதெல்லாம் எல்லா யூடியூபர்ஸும் பார்த்துக்கிறியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே சொல்லும்போது அதெல்லாம் கோரஸாக சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் இருக்கிறீங்களே. ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஆஸ் யூஸ்வல் 1 2 3 as usual just eat sleep repeat, that's it. Okay guys, bye bye. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பை.